சென்னையில் இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் பெஞ்சல் புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தற்போது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே புயல் கரையை கடக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னையில் இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் பெஞ்சல் புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தற்போது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னையில் இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் பெஞ்சல் புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தற்போது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னையில் இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் பெஞ்சல் புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தற்போது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் இது மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த பெஞ்சால் புயல் என்பது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பெஞ்சால் புயல் தற்போது இருக்கக்கூடிய இடம் என்பது புதுச்சேரியிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகையிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது சென்னையை இந்த புயல் மெல்ல மெல்ல நெருங்கி வருகிறது. இன்று மாலை காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது சற்று திசை மாறினால் மகாபலிபுரம் அல்லது மரக்காணத்திற்கு இடையேதான் கரையை கடக்கும் என்றும் வானிலை ஆர்வலர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில சென்னையை மெல்ல மெல்ல நெருங்கி வரக்கூடிய இந்த பெஞ்சால் புயல் தற்போது சென்னைக்கு 110 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிலையில தரை காற்று சென்னை மாநகர் முழுவதுமாக அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வட கடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் போன்ற மாவட்டங்களிலும் இந்த தரை காற்று என்பது அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து கனமழை இருக்கும் என்பதற்கான ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில சென்னையை மெல்ல மெல்ல இந்த பெஞ்சால் புயல் என்பது நெருங்கி வருகிறது. குறிப்பாக இன்று மாலை இந்த பெஞ்சால் புயல் கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகத்துல காற்றினுடைய தாக்கம் இருக்கும் என்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட மாவட்ட ஆட்சியருடைய பல்வேறு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.